பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் கட்டுகிறவர் என்று வாக்கு கொடுத்தார். மத்தேயு 7:24-27 வரை 3 வாக்குகள். நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம், ஞானத்தின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம். அது நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த மாத கடைசி வாரத்திலும் கூட நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வாக்களிக்கிறார். நம்ம குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கடவுள் வாக்கு கொடுக்கிறார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் என்று பார்த்தால் நோவா, மிஸ்ஸஸ் நோவா, பிள்ளைகள், மருமக்கள் என்று 8 பேரும் பேழை என்ற ஒரு அருமையான ஒரு வீட்டுக்குள் அவர்கள் நிலைத்து வாழும்படி கடவுள் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த மாதத்திலும் கூட இந்த கடைசி வாரத்தில் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நோவாவுக்கு கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுள் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஞானத்தின் ஆசீர்வாதம். ஒரு வீடு கட்டப்படுவதற்கு ஞானம் மிக மிக அவசியமான ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதாகமத்தில் யாரை பார்க்கலாம்னா சாலமோன் கேட்டது, அவன் இளையவனாய் இருந்தாலும் ஞானம் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்டான். ஞானத்தினால் அவன் ஆலயத்தை கட்டினான், ஞானத்தினால் அரண்மனையையும் அவன் கட்டினான். டபுள் பிளஸிங் கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக சமாதானத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்போதும் வாக்கு கொடுக்கும் போது அவர் சொல்லக்கூடியது என்ன, சீஷர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, வீட்டுக்கு சொல்லக்கூடியது என்ன என்றால் சமாதானத்தின் ஆசீர்வாதம். பைபிள்ல நாபால், அபிகயல் என்ற 2 பேரை வேதாகமத்தில் பார்க்கணும், கணவன் மனைவி. ஆனால் நாபால் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பி பேசினான். ஆனால் அபிகயல் போய் தாவீதினிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது தாவீது சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானத்தை தேவன் தருவார் என்று அபிகேலுக்கு ஆண்டவர் தாவீது வாக்கு கொடுக்கிறார். அதே போல இந்த மாத கடைசியில ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாத கடைசி வாரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மத்தேயு 7:24 சொன்னது போல கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் ஆசீர்வாதம், நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம். 2 ஞானத்தின் ஆசீர்வாதம். 3 சமாதானத்தின் ஆசீர்வாதம். எங்கெல்லாம் அவர்களுக்கு சமாதானத்தை இழந்து போனார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு சமாதானம், அவர்கள் வீட்டுக்கு சமாதானம், அவர்களுக்கு உண்டான யாவற்றுக்கும் சமாதானத்தை இந்த ஜூன் மாத கடைசி வாரத்திலே கர்த்தர் கொடுக்கிறீங்கப்பா. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.